ஃபோர் ஆப்ஷனில் எப்படி எடிட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வீடியோ டு ஃபோட்டோ எடிட்டிங் ஆப்ஷன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மகிட்ட இருக்கிறது வந்துட்டு பிரிண்டட் ஆப்ஷனில் பேக்ரவுண்ட் டவுன்லோட் பண்ணோம். நான் ஏற்கனவே பேக்ரவுண்ட் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இது டிஎம் பண்ணுறேன், உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் போடுறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிக்சார்ட்டில் போய்க்கலாம். போயிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு பண்ணுறதுனால நெக்கா பையனை வச்சு பண்ணிக்கிறேன். ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள். நான் கொஞ்சம் ஸ்பீடை ஓட்டியிருந்தாலும் வீடியோ கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் வச்சு பாருங்கள். பேசிக்காக உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சது தான். ரிமூவ் பண்ணுறது, ஃபோட்டோ ஆட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள். கொஞ்சம் ஸ்பீடாக வீடியோ ஓடும். நீங்கள் ஸ்லோ மோஷன்லாம் வச்சு பாருங்கள். பொறுமையாக பண்ணிங்கன்னா நீங்களே 40 மினிட்ஸில் ஈஸியாக கற்றுக்கலாம் 4 ஆப்ஷனில். இப்போ வந்து ஃபோட்டோ வந்து நம்ம எடிட் பண்ணி முடிச்சாச்சு. சேவ் பண்ணிவிட்டு அடுத்த ஆப்ஷன் வந்து லோவின்னு ஒரு ஆப்ஷனு. அது வந்து எதுக்குன்னா பிளாக் டெம்ப்ளேட், நீங்கள் பிளாக் ஸ்க்ரீன்லேருந்து எடுக்கிறீங்களே அது இந்த ஆப்ஷனை கிரியேட் கொடுத்துரும். இதான் அந்த லோவி ஆப்ஷனு. கொஞ்சம் லோடாகவும் கொஞ்சம் ஆடும் ஓடும். ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள், அப்போ அந்த ஆடு இதுவாகாது. அதே ஆப்ஷன் வச்சுட்டு நம்ம ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுட்டு செட் பண்ணிக்கலாம். மேலே ஒரு ஏரோ மார்க் இருக்குங்களா, அந்த லோகோ தெரியுதுங்களா, அதுக்கு ஆடு ரிமூவ் பண்ணலாம். அதை வெயிட் பண்ணணும், ஆடு ஓடும். செகண்ட் ஆடும் ஓடு முடிச்சுட்டு போட்டு ரிமூவ் ஆயிடுச்சு பாருங்கள். அப்புறம் வந்துட்டு இதில் வந்துட்டு டெம்ப்ளேட் அந்த இது க்ரியேட் பண்ணிக்கலாம். எனக்கு பிடிச்சது வந்து கீழே இந்த ஃபோட்டோக்கு ஏற்ற மணிக்கு பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதுக்கு வந்து பேமெண்ட் பண்ணுற மணிக்கு வரும். எனக்கு பிடிச்சதே நான் செட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இதுக்கு அடுத்து பாட்டு செட் பண்ணிங்கன்னா அது ஜூமிங் வந்து போகும். அதுவும் வச்சு இதுக்கே ஆடு தான் ஓடுங்க, ஸ்கிப் பண்ணிட வேணாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அது ப்ளே பண்ணி
சேவ்டு கொடுத்தா கொஞ்சம் லேட் ஆகும், வெயிட் பண்ணணும். ஆடும் இடையில வந்தாலும் வரும், கொஞ்சம் பொறுமை தான் வேணும். எனக்கு முடிஞ்சு. அதுக்கப்புறம் கெயின் மாஸ்டர் ஆப்பு எல்லாம் தெரிஞ்சது தான் உங்களுக்கு. இப்போ உள்ள வெர்ஷன் இது. ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுட்டு நான் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது லாஸ்ட்டில் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள், உங்களுக்கே புரியும். நீங்களே ஈஸியாக கற்றுக்கலாம். நானே யூடியூப்பை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன், உங்களாலே முடியும். உங்களுக்கு இந்த ஃபாண்ட்டு, இந்த கெயின் மாஸ்டர் வேணும்னா கீழே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்றேன். இப்போ உள்ள வெர்ஷன் வந்துட்டு கெயின் மாஸ்டர் வெர்ஷன் வந்து வேறு லெவலு, நல்லாயிருக்கு, எனக்கே பிடிச்சிருக்கு. வீடியோவை சேவ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து பார்க்கலாம், ஸ்கிப் பண்ணிட வேணாம். இப்போயும் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். அப்புறம் கீழே போன வீடியோவில் அந்த வீடியோவும் போட்டிருப்பேன், நீங்கள் வேணும்னா அந்த வீடியோவும் லிங்க்கு கொடுக்குறேன், டச் பண்ணி பாருங்கள்.